வணக்கங்க. நாங்கள் அமேசானில் செயின்ஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதாங்க வந்துருந்துச்சு. இந்த செயின்ஸா வந்து பேட்டரியில் வேலை செய்யுதுங்க. அதனால் நம்ம வந்து எங்கே வேணாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறனால நாங்கள் வாங்கினோங்க. இது ரொம்ப சின்ன செயின்ஸா தான். ரொம்ப பெரிய மரங்கள்லாம் வெட்டுறதுக்குலாம் ஆகாதுங்க. கொஞ்சம் சின்ன மரம் தான் வெட்டுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு வாங்கினோங்க. இந்த செயின்ஸாக்கு 2 பேட்டரி கொடுத்துருந்தாங்க. நம்ம ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒன்று சார்ஜும் போட்டுக்கலாம். இந்த செயின்ஸா வச்சு நாங்கள் எப்படி மரம் செடியெல்லாம் வெட்டினோங்கிறத போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மல்லிகைப்பூ செடியை கட் பண்ணலாங்க. இது ரொம்ப வருஷம் ஆச்சு வச்சு, ரொம்ப ஆள் உயரத்துக்கு மேலே வந்துருச்சுங்க. ஃபஸ்ட்டு நான் வெட்டுறேன்னு தாங்க வெட்டினேன். வெட்டும் போதே வந்து கையில் ரொம்ப சேக் ஆகுது, பிடிக்க முடியல. பழக்கம் இல்லாதனால அந்த மாதிரி இருக்குதுங்க. நான் இந்த செடியை இப்போ கட் பண்ணும்போது என் கையும் அதிருதுங்க, அந்த குச்சியும் அதிருது. என்னால் கரெக்டாக பிடிச்சி வெட்ட முடியல. அதனால் நான் வெட்டலைங்க, எங்கள் வீட்டுக்காரர் தான் வெட்டினார். இந்த மல்லிகைப்பூ செடியோட அடிக்கட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. ரொம்ப வருஷம் ஆனதுனால இதை வந்து அருவாள்லையோ கொடுவாள்லையோ நம்மளால் வெட்டவே முடியலங்க. இருந்தாலும் வெட்டினாலும் அது வந்து கரெக்டாக கட் பண்ண முடியலங்கனால இப்போ இந்த செயின்ஸா வச்சு கட் பண்ணும்போது ஈஸியாக தாங்க இருந்துச்சு. மல்லிகைப்பூ செடிங்கிறதுனால ஒரு சைடு கட் பண்ணும்போது ஒரு சைடாக சாஞ்சிருச்சு. உள்ளே நிறைய கட்டை இருக்குதுங்க. அதனால ஒரு சைடு கட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த செடியை வளைச்சி மறுபக்கம் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க எங்களால் கட் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ மழை காலம் தாங்க. அதனால் மழை காலத்தில் கட் பண்ணி விட்டுட்டோம்னா அடுத்து வெயில் காலம் வரும்போது மழை பெஞ்சோடனே நல்லா பூ எடுக்க ஆரம்பிச்சிருங்க. அதனால தான் நான் வந்து இப்போ கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கட் பண்ணிகிட்டு இருக்குங்க. ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்த வேலைங்க செய்யவே முடியல. ஆனால் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த செயின்ஸா வச்சு கட் பண்ணியாச்சுங்க. தனித்தனி வாது செடியை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக தூக்கி போட்டுடலாங்க. இது ஒன்று உள்ள சொருகி இருக்குதுங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கட்டையை மொத்தமாக தான் பிடிச்சி இழுத்துட்டு போக முடிஞ்சுது. இப்போ ஒரு சைடு பாதி வரலும் கட் பண்ணிவிட்டு அடுத்த சைடு சாஞ்சிருச்சுங்க. அதனால் இப்போ வந்து பாதி அப்படியே தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு தான் இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்காருங்க. ஆனால் ஈஸியாக தாங்க இருக்குது கட் பண்ணுறதுக்கு. இந்த மல்லிகைப்பூ செடியோட அடிக்கட்டை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். சின்ன கொடியாக வச்சது தான் ரொம்ப வருஷம் ஆகும்போது அடிக்கட்டை நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இவ்வளோ அடுக்கடுக்காக இருந்த கொடியை கட் பண்ணியாச்சுங்க. கண்டிப்பாக இந்த கொடியை வெட்டின அளவுக்கு பார்த்தோம்னா இந்த செயின்ஸா வாங்குறதுல யூஸாக தாங்க இருக்கும்னு நினைக்கிறேங்க. அருவா வச்சு வெட்டினோம்னா கண்டிப்பாக இந்த செடியெல்லாம் வெட்டி முடிக்கிறதுக்கு எப்படியும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிருங்க. ஆனால் இது ஒரு 10 நிமிஷத்துலேயே கட் பண்ணி வச்சதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக தாங்க இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சேக்காச்சுங்க. இப்போ வெட்டி பழக நம்ம கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருந்துச்சு வெட்டுறதுக்கு. இந்த செடியை சீக்கிரமாகவே வெட்டி முடிச்சதுனால அடுத்து வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கொடுக்காப்புளி மரம் இருந்துச்சுங்க. அந்த மரத்தையும் இன்றைக்கே வெட்டிடலாம் அப்படின்ட்டு போனோங்க. அது வந்து வீட்டுக்கு வெளியே காம்பவுண்டு வெளியே இருந்துச்சுங்க. ஆனால் அந்த வாது வந்து வீட்டு வரலும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. வாதை மட்டும் அப்பப்போ கட் பண்ணி விட்டோம். மரம் வந்து கொஞ்சம் பெருசாகிருச்சுங்க. அடித்தண்டு பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இதை கட் பண்ணி பார்த்துருவோம் நமக்கு அப்படின்ட்டு போய் கட் பண்ணலான்ட்டு போயிட்டோங்க. மல்லிகைப்பூ செடி கொடினால வந்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அது இருந்துச்சுங்க. தனித்தனியாக பிடிச்சி கட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இது மரங்கிறதுனால ஈஸியாகவும் இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சீக்கிரமாக இந்த மரத்தை கட் பண்ணிட்டாரு அப்படின்னு. மரத்தை கட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்தாருங்க. அவர் 200 ரூபா கேட்டார். நாங்கள் ஒரு சின்ன மரம் தானே, வாதை மட்டும்தான் வெட்டுறீங்க, இதுக்கு இவ்வளோ காசு கேட்குறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, வாழை மரத்தை வெட்டினா கூட 200 ரூபா தான், நீங்கள் கொடுத்தீங்கன்னா கட் பண்ணி தரேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு போயிட்டாருங்க. ஆனால் இந்த செயின்ஸா வாங்கின பின்னாடி இவ்வளோ ஈஸியாக அந்த வேலை முடியும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கலங்க. இந்த கொடுக்கப்புளி மரத்தை வெட்டின பின்னாடி அதுக்கு பக்கத்துலேயே ஒரு செடி ஒன்று இருந்துச்சுங்க. அதுவும் வாது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, வீட்டுக்குள்ளே வர மாதிரி இருந்துச்சு. சரி அதையும் கட் பண்ணி விட்டலான்ட்டு அதையும் கட் பண்ணி விட்டுட்டு வந்துட்டாருங்க. வீட்டுக்குள்ளே இன்னொரு கருவேப்பிலை செடி வந்து வச்சு ரொம்ப வருஷம் ஆயிருந்துச்சு. அடிக்கட்டை ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க. சரி இதையும் கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கட் பண்ணி விட்டங்க. நீ மழை காலம் தானே, நீ தளைஞ்சுக்கோ அப்படிங்கிறதுனால கட் பண்ணுங்க. அதுவும் ஈஸியாக தாங்க இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்து தாங்க. அருவா வச்சு நம்மளால் வெட்டி வேலை செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த செயின்ஸா வாங்கினா யூஸ் தாங்க. கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நாமளே சின்ன சின்ன வேலைகள் செய்யும்போது நமக்கு ஈஸியாக இருக்குதுங்க இந்த அருவா வச்சு வேலை செய்கிறத விட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.